நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற இல்லை உங்களுக்கு தெரியாமலே ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற ஆசீர்வாதத்தினுடைய இரண்டாவது ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தெரியாமல், உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற இரண்டாவது அதிசயம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்திலே 31ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை நீங்கள் சேர்ந்து வாசிப்போமா? அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். இன்னொரு விஷயம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மை அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். யாக்கோபு லாபானுடைய வீட்டில் தங்கி இருக்கிறார். ஆனால் அந்த லாபான் தன்னுடைய இளைய மகளை திருமணம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி ஏமாத்திட்டான். இப்போ 2 பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்தான். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 10 முறை அவனுடைய சம்பளத்தை ஏமாத்தினான். இன்னும் நிறைய மிருகங்களால் வந்த பாதிப்பு எல்லாவற்றையும் இந்த யாக்கோபனுடைய கையிலேயே அவனுடைய சொந்த மாமனார் எல்லாவற்றையும் பறித்து கொண்டார். ஆனால் இப்போ அவனுடைய பிள்ளைகள் திரும்பவும் சொல்றாங்க, எங்க அப்பா இடத்துல இருந்த சொத்தெல்லாம் நீ வஞ்சிச்சு எடுத்துட்ட அப்படின்னு சொன்ன உடனே இந்த லாபானுடைய முகம் வேறுபட்ட உடனே யாக்கோபு ஒரு முடிவு பண்றான், இல்லை நம்ம இனி இங்கே இருக்கக்கூடாது, நம்ம இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியிடத்தில் பேசுகிறான். தன்னுடைய மனைவிகள் கண்டிப்பா போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் இப்போ கிளம்பி ஒரு இடத்துல அவர்கள் தங்கி கொண்டிருக்கிறார்கள். லாபானுக்கு 3 நாட்கள் தாண்டி தான் இவங்க அவங்கள்ட்ட சொல்லல, கிளம்புனது 3 நாள் தாண்டி தான் தெரியுது. தெரிஞ்ச உடனே அவனுக்கு பயங்கரமான கோபம் வருது. எனக்கு தெரியாம என்னை ஏமாத்திட்டு எல்லாத்தையுமே இவங்க சுருட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த யாக்கோபை அவன் பின்தொடர்ந்து போகிறான். அவன் கோபத்தோட பின்தொடர்ந்து போகிறான். ஆனா ஆண்டவர் இந்த லாபானை சந்தித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ கோபத்தோட போறதெல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனா என் பையன் யாக்கோபோட நீ நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு நீ எச்சரிக்கையாய். என் பையனோட நீ சண்டை போடக்கூடாது, என் பையனோட நீ நன்மையை பேசலாமே தவிர தீமையை எதையுமே பேசக்கூடாது. இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றாய் கவனிங்கள். யாக்கோபு ஆண்டவரிடத்துல போய் கேட்டானா, ஆண்டவரே இந்த மாதிரி லாபான் கண்டிப்பாக நான் ஓடி வந்ததை பார்த்துட்டு 3 நாள் தாண்டி கண்டிப்பாக திரும்பி வருவான், அவனை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க, அவன் என்கிட்ட எதுவும் திட்டக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஜெபம் பண்ணானா? எதுவுமே ஜெபம் பண்ணலை. எதுவுமே ஜெபம் பண்ணதா வேதம் சொல்லலை. அப்படி ஒரு காரியத்தை அவன் மனசுல நினைச்சானா என்னன்னு கூட தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கே தெரியாம ஆண்டவர் அங்க ஒன்று செய்யறாரு. என்ன செய்யறாரு தெரியுமா? அவனுக்காக ஆண்டவர் வழக்காடுகிறார். அவனுக்காக ஆண்டவர் வழக்காடுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கே தெரியாம ஆண்டவர் நமக்கு செய்கிற இரண்டாவது அதிசயம் என்ன அப்படின்னா, நமக்காக ஆண்டவர் வழக்காடுகிறார். நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்காக யார் வழக்காட போறா? யார் அவங்களிடத்துல சொல்லுவா பாஸ்டர்? எனக்காக வழக்காடுவதற்கு யாரும் இல்லை, எனக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை. நான் ஒரு அனாதை, நான் ஒரு ஆள் இல்லாதவன், எனக்கு சொந்தங்கள் எல்லாம் இல்லை, எனக்கு பக்க பலம் யாரும் இல்லை. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக யாரிடத்திலே ஆண்டவர் வழக்காட வேண்டுமோ, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களுக்கே தெரியாமல் ஆண்டவர் அவர்களிடத்திலே கடந்து போவார். சில நேரத்தில் மிரட்ட வேண்டும் என்றால் மிரட்டுவார். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடியதை சொல்லுவார். என் பிள்ளை மேல கை வைக்க கூடாது, ஆண்டவர் ஒரு பெரிய எச்சரிப்பை கர்த்தர் கொடுப்பார். நமக்கே தெரியாம நமக்காக வழக்காடுகிறவர் தான் கர்த்தர். ஆபிரகாமுடைய மனைவியை ராஜா தூக்கிட்டு போவான். அப்ப நீங்க வேதத்துல வாசிக்கும் போது அப்படிதான் சொல்லும், அவனுடைய மனைவின்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனா தூக்கிட்டு போன உடனே ஆண்டவர் ஆபிரகாமுக்காக ஆண்டவர் அந்த இடத்துல வழக்காடுவார். ஆபிரகாம் ஜெபம் பண்ணதெல்லாம் வேதம் சொல்லல, கர்த்தரே வழக்காடுவார். இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி காலை வேளையில இந்த 6வது மாதத்துல ஆண்டவர் உங்களுக்காக வழக்காட போகிறார். உங்களுக்காக நியாயம் செய்ய போகிறார். உங்களுக்காக வழக்காட வக்கீல் இல்லை,
உங்களுக்காக வழக்காட எந்த அதிகாரிகளும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு பக்க பலம் இருக்கிறது, அரசியல் பலம் இருக்கிறது, பண பலம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்காக யாருமே இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுக்கு தெரியாமலே அவங்களோட வழக்காடி கொண்டிருக்கிறார். நீங்கள் இது மட்டுமல்ல, வேதத்தில் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எஸ்தரின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக அங்கே ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. அன்று ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதிருந்தபடினால் காலவர்த்தமானங்களை எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளர்களில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தனாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேரின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளே, மொர்தெகாய் என்கிற அந்த வாட்ச்மேன் அப்படின்னா இந்த தேவனுடைய பிள்ளை ராஜாவுக்கு விரோதமாய் 2 பேர் எழும்பி அவரை கொல்லுவதற்காக திட்டம் போட்டாங்க. அவரை கொல்றதற்காக வரும்போது இவருடைய அந்த சுயாதரித்தினால அழகா ராஜாவுடைய உயிரை காப்பாற்றுவார். ஆனா ராஜா அதற்காக எந்த பரிசும் கொடுக்க ராஜ சமூகத்தில் கிடைக்காது. அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அது காலங்கள் தாண்டிருச்சு. ஆனா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். பல வருடங்கள் தாண்டி இப்பொழுது மொர்தெகாய் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கிறார். மொர்தெகாயினுடைய வம்சமே அழிகிற ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல இருக்குது. அந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, ராஜாவுக்கு அந்த இரவு தூக்கம் வராது இருந்துச்சாம். தூக்கம் வராது இருக்கும் போது அவன் அந்த நடபடிகள் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க சொல்லுகிறான். அந்த புஸ்தகத்தை வாசிக்க சொல்லும் போது கரெக்டா வாசிக்கிறவங்க இந்த மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றின பகுதியை வாசிக்கிறாங்க. நான் சொல்றேன், இது யாருடைய லீடிங் அப்படின்னா ஆண்டவருடைய லீடிங். ஆண்டவர் அப்படியே லீட் பண்றாரு. அப்படின்னா ஆண்டவர் டேய், உன்னுடைய நியாயத்தை விசாரிக்கிறதற்கு, உனக்காக வழக்காடுவதற்கு யாருமே இல்லை. நீ போய் ராஜாவுடைய உயிரையே நான் காப்பாத்தினேன், எனக்கு ஒரு பரிசும் தரலன்னு நீ போய் சொல்ல முடியாது. ஆனா ராஜாவினிடத்துல உனக்காக மறைஞ்சிருந்து உனக்கே தெரியாம, நான் சொல்றேன், மொர்தெகாய் கூட மறந்துட்டான். ஆனா கர்த்தர் மறக்கவே இல்லைங்க. கர்த்தர் மறக்கவே இல்லை. ஆண்டவர் அவரிடத்துல போய் வழக்காடினார். வழக்காடி ஒரு மிகப்பெரிய மகிமையை வாங்கி தந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் அமைதியா இருந்தால் போதும். நீங்கள் அமைதியா இருங்க. ஆண்டவர் உங்களுக்காக மறைஞ்சிருந்து வழக்காடுவார். அந்த எதிரி உங்களிடத்தில் வருவார்கள். உங்களை வெறுத்தவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். உங்களை பகைத்து ஒதுக்கினவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவன் நமக்கு மறைந்திருந்து செய்கிற 2வது அதிசயம், நமக்காக வழக்காடுவார். உன் கணவனாரிடத்தில் கர்த்தர் வழக்காடி உன் நியாயத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உன் மனைவியினிடத்தில் ஆண்டவர் வழக்காடி உன் நியாயத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உன் மருமகளிடத்திலே மருமகளிடத்திலே கர்த்தர் நியாயத்தை வெளிப்படுத்தி உங்களுக்காக வழக்காடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லலாம், நான் யாரும் கேட்காதவங்க, அனாதை தானே, என்ன யாருமே கேட்க முடியாது இல்ல. நீங்க சொல்ல, நான் ஒரு புறம்போக்கு, எனக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை, என்ன விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்ன யாருமே கேட்க முடியாது, நான் யூஸ்லெஸ், எனக்கு யார் இருக்கா பாஸ்டர் கேட்கறது, எனக்காக வழக்காடுறதுக்கு யார் இருக்கா? யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. இல்ல, உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா மறைஞ்சிருந்த ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடி கொண்டுதான் இருக்கிறார். வெகு சீக்கிரத்தில் அது தெரிய வரப்போகிறது. வேதத்தில் இதற்கு அநேக ஆதாரங்கள். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்காக ஆண்டவர் மறைந்திருந்து வழக்காடினார். அந்த வேலை செய்கிறவள் எல்லாரும், இவன் ஆராதிக்கிற கர்த்தர் வந்துருவாரா, இவன் ஆராதிக்கிற தெய்வம் சிங்கத்தினுடைய கவிக்கு இவனை தப்பிச்சிருவாரா? எத்தனை கிண்டல், எத்தனை நக்கல், எத்தனை கேலி, எத்தனை பேர் ஏளனமாய் அவனை பார்த்து பேசினார்கள். ஆனா ஆண்டவர் வழக்காடி கொண்டிருந்தாரான்னு கேட்டா, எஸ், ஆண்டவர் மௌனமா இல்லை, வழக்காடித்தான் இருந்தார். நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆண்டவர் வழக்காடித்தான் இருப்பார். நீங்க நிறைய பேர் பார்க்க போகிறீர்கள். இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுத்து விட்டார். இல்லை மகனே, இல்லை மகளே, உன்னோடு நான் இருக்கிறேன்,
உன்னோடு நான் இருக்கிறேன். நீங்க நிறைய பேர் பார்க்க போறீங்க. நீங்க அறியாது இருக்கிற ஒருவர் அதன் நடுவில் இருக்கிறதை நிறைய பேர் கண்டு சந்தோஷப்பட போகிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறீர்கள். ஐயோ, எப்படி இந்த சூழ்நிலை எனக்கு மாறினது, எப்படி இந்த பிரச்சனை எனக்கு சரியானது, யார் உதவி செய்தார். நீங்க அறியாது இருக்கிற ஒருவர் உங்க நடுவில் இருந்து இது அழகாய் கடக்க உதவி பண்ணுகிறவர். இந்த அடிக்கிற புயலில் தாண்டதற்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதம் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. எல்லாரும் விட்டு போனாங்க. ஆனா நீங்க அறியாது இருக்கிற ஒருவர் இயேசு எங்க இருக்கிறாரு, ஆண்டவர் எங்க இருக்கிறாரு, நீங்க தானே கேட்டீங்க. ஏசப்பா உங்களுக்கு கண் இருக்கா ஏசப்பா, நீங்க பாக்குறீங்களா ஏசப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இத்தனை பிரச்சனையின் மத்தியிலே நீ நிற்கிறதற்கு காரணமே என்னவென்றால், நீ அறியாது இருக்கிற ஒரு நபர் உனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான். நீ அறியாது இருக்கிற உன் தேவன் உன்னை தைரியப்படுத்தினதுனால தான். நீ அறியாது இருக்கிற ஒரு தேவன் தான் உன்னை படிக்க வைத்தார். நீ அறியாது இருக்கிற தேவன் தான் உன்னை தைரியப்படுத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களாக வரல, நீங்களா இந்த இடத்துல முன்னேறல, நீங்களா சாட்சியா இல்ல, நீங்களா சம்பாதிக்கல. இந்த சம்பாத்தியம் உங்களால வந்ததில்லை, இந்த வேலை உங்களால கிடைச்சதில்லை, இந்த வருமானம் இந்த பொருள் எல்லாம் உங்களுடைய சம்பாத்தியம் இல்ல. உங்களுக்கே தெரியாம உங்களை ஊக்குவித்த ஒருவர், உங்களை பயன்படுத்தின ஒருவர், உங்களை காப்பாற்றின ஒருவர். ஹல்லேலூயா. சத்தமா நன்றின்னு சொல்லுங்க.